தூது வலையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட. எந்த மாமா சொல்லுங்க? முருகே மாமா. முருகே மாமா தானே எனக்கு. அவரு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் பண்ண அவரு எனக்கு மாமா தானே. மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. கூப்பிட்டுருங்க. மனசெல்லாம் ஒன்ன பத்தி நினைப்பே கொள்ளுது. பூலோகத்துக்கு வந்த உடனே நிறைய வேலைகள் இருக்கு. பேசணும், பழகணும், திருமணம் முடிக்கணும் அப்படிங்கிற காரணங்கள் நிறைய இருக்கு. அதனால தூது வலைகளை அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு அவங்கிட்ட பேச போர் மணிக்கணக்கா. தூண்டாம நீ வேலுக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த எந்திர சந்திரனும் மாமே வந்த எந்திர சிரிக்கணும். அந்த ரம்பைய ஊர்வசிக்க மாமனுக்கு தொண்டு செய்திடணும். நானா தூங்கி ஊட்டாங்கி மாமனை தழுவி கட்டிக்கணும். தூது வேலையால அரைச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறேன் மாமன் கூட பேச போற மணிக்கணக்கா. அந்த முருகனாகப்பட்டவர் அந்த கந்தனாகப்பட்டவர் எப்பொழுது என்னை வந்து ஆட்கொண்டு அழைத்து போகிறோம் அப்படித்தான் அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் என்ற எண்ணங்கள் மனதிற்குள் நெடுநாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. 4 பேர் போன பாதையில் போகணும், 4 பேர் மெச்சம் வாழணும். 4 பேர் போன பாதை எந்த பாதை? அப்பர் சுந்தர மாணிக்க வசகர் திருஞான சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பதில் போகணும். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய பெற்றவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணையை மனிதருக்கு இருந்தால் வாழ்க்கையில் சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வலதுகை இடதுகை இந்த கையை எழுந்தாலும் நம்பிக்கை என்று ஒன்று மட்டும் மனிதனுக்கு மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்நேரம் முருகன் காதில் விழுந்திருக்கும். இந்த பிள்ளை நம்ம ஏன் நினைச்சு அனுதினமும் முருகா 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 சரவண பவை என்ற மந்திரத்தை உச்சரிச்சு இப்படி உருகி உருகி ஓடாக தேய்ந்து கொண்டிருக்கிறதே. உருகுனதே இப்படின்னா உருகுறதுக்கு முன்னாடி உன்னை கேட்டாங்களா? இப்போ இல்லம்மா, உருகி உருகி தேஞ்சிட்டேங்கிறீங்களே, உருகுனதே இப்படின்னா உருகாததுக்கு முன்னாடி உருண்டுகிட்டு வந்தேன். இருந்தாலும் இருந்திருக்கலாம். சரி, இருந்த போல உருகி உருகி ஓடா தேஞ்சிட்டு சொன்னது உடல் அளவில் கிடையாது, மனதளவில் உருகி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற காரணம் இருக்கு. பிடிக்கிறதுக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் முருகப்பெருமான் மயில் மேல ஏறி புலோகத்திற்கு இங்கே வருவார். வந்த உடனே அவருக்கு எனக்கு திருமணம் சிறப்பான முறையில் நடைபெறும். ரசிகர்களுக்கு மத்தியிலே உங்களுடைய அனுசரணையோட அதன் பிறகு முருகப்பெருமானோடு நானும் அந்த மயிலில் ஏற வேண்டும். அந்த மயில் அத்தோடு மணப்பாறை பிரியாணி கடைக்கு போக வேண்டும்.
நீ வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாவே பேசுற. என்னம்மா? எதுக்கு பேசுறேன்னு தெரியல. உண்மையதாம்மா சொல்றேன். எதுக்கு நான் ஏறேன் நான் மயில் நசுங்கி போயிருமோ? அப்புறம் என்ன ஆகுறது அது? என்னது? ஒரு ஆள் ஏறினா தாங்க, ஒரு ஊரே ஏறினா. ஏய், என்ன பார்த்தா ஊர் மாதிரி இருக்கா? ஆமாண்ணா. சரிதான், விடு, பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. ஒரு மயிலை கொள்வதற்கு நான் தயாரா இல்லை. நானும் தயாரா இல்லை. சரி, நான் கேட்குறேன், முருகனுக்கு மொத்தம் எத்தனை மயில்? ஒரு மயில் தான் நம்ம வச்சிருக்கிறது. அவர் வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மயில் தான். தெரியாம பல மயில் இருக்கோ? அது எங்களுக்கு தெரியாது. ஒரே வார்த்தையில முடிச்சிடுறது, எங்களுக்கு தெரியாது. எனக்கு அதை பத்தி அது பிரச்சனை இல்லை. பாத்தியா, எனக்கு தெரியாது, நான் அந்த இடத்துல இல்லை. இதான் காலை சிறந்தது, நான் தூங்கிட்டேன். அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. வெள்ளச்சாமி நல்லா இருக்கும், பிரமாதம். அவர் எவ்வழியோ அந்த வழியை நீங்க நியாயத்தை பேசுறது கிடையாது. எது எனக்கு எதுவுமே தெரியாது. கழுவுற மீன்ல நழுவுற மீனா நழுவி போயிடுறது. எவன் அடிச்சுக்கிட்டு செத்தா நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. ஒரே பதில், சுயநலம். இது என்ன தெரியுமா? சுயநலம். தான் மட்டும் தப்பிச்சா போதும், நாம மட்டும் நல்லா இருந்தா போதும், மற்றவரை கேடு கேட்டு நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சுயநலவாதிகள் நீங்க ரெண்டு பேரும். நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், பேசாம இருந்தீங்கனாலே போதும். நீங்க எனக்கு உதவியும் பண்ண வேணாம், ஒவ்வொருத்தரையும் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதனால என்னுடைய காதலை மீண்டும் ஒரு முறை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதிற்குள் இருந்தாலும் செவ்வரளி தோட்டத்தில் ஹலோ செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரபம் இல்லை, சுத்து முத்து பார்க்கையிலே துடிப்பு அடங்கதில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த வயசு. ஆறுவது வயாதம்மா ஆசது தீராதம்மா, பாடுபட்டு நின்று என்னம்மா வாசம் வச்ச பூவாட்டோ, மனசுல திண்டாட்டோ, மயிலுக்கு கொண்டாட்டோ. ஆறுவது ஓயாதம்மா ஆசது தேயாதம்மா. ஒண்ணு கொண்டு உறவிருந்தா உள்ளத்தில நினைவிருக்கும், உள்ளத்தில நினைவிருந்தா சொர்க்கத்திலும் இடம் கிடைக்கும். ஒண்ணு கொண்டு உறவிருந்தா உள்ளத்தில நினைவிருக்கும், உள்ளத்தில நினைவிருந்தா சொர்க்கத்திலும் இடம் கிடைக்கும். ஒவ்வொரு பார்க்கையில போதையும் ஏறுதடி. என்னவோ சொல்ல நினைச்சேன், ஒண்ணு கண்டதும் சொல்ல மற
வேணாலும் எப்படி வேணாலும் காதல் விடலாம் என்று பெரியவங்க சொல்லிக்கணுங்க. வயதுக்கு தகுந்த மாதிரி காதலை பிரிக்கணும் அப்படின்னா 20 வயதுல வருவது என்ன காதல்? இளமை காதல். 30 வருவது முரட்டு காதல். 40 வருவது அன்பு காதல். 50 வருவது ஆன்மீக காதல். அனுபவ காதல். 60 வருவது ஆன்மீக காதல். 70 வருவது எல்லாமே அப்படிதான். 60க்கு மேல அனைத்துமே ஆன்மீக காதலாக இருந்தால் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரைக்கும் கூட வரும் என்று பெரியவங்க சொல்லிக்கிறேங்க. அவர் எங்கே இருக்கு, நான் எங்கே இருக்கு, எப்பொழுதாவது வருவார் நம்பிக்கையோட உண்டான காதல் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது, எவ்வளோ நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால நீங்க சொன்ன மாதிரி காற்றோடு பூரச பூவே வண்டு ரச உள்ளோடு என்னோடு நீ பூவா காத்தா புரசு காத்தோடு பூரசே பூவ வண்டூரசே உன்னோடு நான் என்னோடு நீ பூவா காத்தா புரசே பூவா காத்தா புரசு மைனாவே மைனாவே